ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. இந்த சாப்டரில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கோனிக்ஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான டெஃபினேஷன் பார்க்கலாம். எ கோனிக் இஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் which moves in a plane so that its distance from a fixed point bears a constant ratio to its distance from a fixed line not containing the fixed point. Here the fixed point is called focus, the fixed line is called directrix, and the constant ratio is called eccentricity. If this constant E is equal to 1, so here eccentricity can be considering as E, so that here if the constant E value is 1, we are considering as parabola. Suppose if E eccentricity value is less than 1, then the conic will be ellipse. Then eccentricity is greater than 1, then the conic is called hyperbola, right? ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கும், எக்ஸென்ட்ரிசிட்டினா என்ன, லோக்கஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும், ரைட்? ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேரபோலா. ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ கோனிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேரபோலா. இங்கே ரெண்டு ஆக்சிஸ் எடுத்துட்டேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ நான் இப்போ ஒரு பேரபோலா ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த பேரபோலா வந்து ஆரிஜினை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கிறேன், வி, ஓகேவா? முனை, இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ், ரைட்டா? ஸோ இந்த பேரபோலாவோட ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 0, இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம எந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியாதனால ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், அன்னோன் ஏ கமா 0. ஸோ இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பேரபோலாவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா மூவிங் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால XY அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், நான் இங்கே இன்னொரு லைன் ஃபிக்ஸட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். அந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் வெர்டெக்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டெக்ஸுக்கும் இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட் அதாவது வந்து ஃபோக்கஸ்க்கும் உண்டான டிஸ்டன்ஸும் அதே போல் வெர்டெக்ஸுக்கும் அந்த ஃபிக்ஸடு லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அதான் வந்து இங்கே 0லேருந்து இது 1 யூனிட்டில் இருக்குது அப்படின்னா இதுவும் 0லேருந்து இங்கே 1 யூனிட்டில் இருக்கும், ஓகேவா? பட் இங்கே நமக்கு இங்கே எவ்வளோ யூனிட்னு தெரியல, ஏன்னு எடுத்துட்டோம். அதனால் இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x = -a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நெகட்டிவ் ஆக்சிஸில் கட் பண்ணுது, ஓகேவா? ஸோ நமக்கு கோனிக்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா general equation of conics அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா SP divided by PM which is equal to E, ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஈயோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பேரபோலா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா SP by PM which is equal to 1. இந்த பிஎம் இப்படி கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னா SP = PM. அதான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா the distance between focus and the moving point should be equal to moving point and the fixed line point. ஃபிக்ஸட் லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ நான் இங்கே ஃபிக்ஸடு லைனில் இருக்கிற பாயிண்ட் என்னென்னு எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் -a அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ் கட் பண்ணதுனால -a அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஒய்யோட வேல்யூ நான் என்னென்னு எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதே டிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு எதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா SP கண்டுபிடிக்கிறேன். ஃபிக்ஸடு பாயிண்ட் அதாவது வந்து ஃபோக்கஸ்க்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு SP பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்ஸோட பாயிண்ட் என்னென்னா a, 0, பியோட பாயிண்ட் என்னென்னா x, y ஷுட் பி ஈக்குவல் டு PM. அதாவது வந்து ஃபிக்ஸட் லைனில் இருக்க பாயிண்ட்டை வந்து எம்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ அந்த பாயிண்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு P பாயிண்ட் எழுதலாம் x, y. நெக்ஸ்ட்டு M பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா -a, y, ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதலாம். √x2 - x1 whole square plus y2 - y1 whole square which is equal to இதுக்கும் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் வரும். x2 - x1 whole square plus y2 - y1 whole square அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும்
கேன்சல் ஆகிடும். ரைட், நான் பாயிண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கிறேன். x1 y1 then x2 y2 same thing. இதே x1 y1 and x2 y2. I just apply the values to here. So x2 ஓட வேல்யூ என்னன்னா x minus x1 ஓட வேல்யூ என்னன்னா a whole square plus y2 ஓட வேல்யூ என்னன்னா y minus y1 ஓட வேல்யூ என்ன, சாரி y1 ஓட வேல்யூ என்னன்னா 0 whole square which is equal to, இதில் x2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா minus a minus x1 ஓட வேல்யூ என்னன்னா x whole square plus y2 ஓட வேல்யூ என்னன்னா y minus y1 ஓட வேல்யூ என்னன்னா y whole square. இது a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ a square minus 2ab plus b square. ஸோ இது a இது bன்னு கன்சிடர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் y minus 0னா y தான் வரும். ஸோ அதனால் y square அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதுலேருந்து மைனஸை வெளியே காமனாக எடுத்துடுறேன். ஸ்கொயர்லேருந்து மைனஸ் வெளியே வரும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இது a plus x whole square plus y minus y 0ன்னு ஆகிடும். ரைட், இது ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கலாம். x square minus 2ax plus a square plus y square which is equal to, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a square plus 2ax plus y square அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா, சாரி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் 2ax ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ax. ஒய் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ax மைனஸ் 2ax இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 2ax அப்படின்னு வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதுதான் இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேரபோலாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ் பேரபோலா. அப்போது இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போது ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் சொல்லுவோம், a, 0. ரைட்டா? அதே போல் டைரக்ட்ரிக்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபிக்ஸடு லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்ன, x ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஆர் x plus a equal to 0 அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ். ஸோ ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் இஸ் y equal to 0. ஏன்னா இது x axis பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போது y equal to 0 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன். இப்போ பார்த்தது ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்க்கு உண்டான ஈக்குவேஷன். அதே போல் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ், ஓப்பன் அப்வேர்ட்ஸ், ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ரைட்? ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இது ஒன்று போதும். இதை வச்சு நான் உங்களுக்கு மற்ற ஃபார்முலாலாம் டிஸ்கிரைப் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸை 0ன்னு வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். பட் ஆனால் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் ஆரிஜினில் வச்சு தான் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் இந்த கான்செப்டை ஈஸியாக கொண்டு வர முடியும். ரைட்? உங்களுக்கு இந்த கான்செப்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ரைட்? ஸோ இந்த பேரபோலோட ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு வந்தது. வெர்டெக்ஸ் ஆரிஜின் 0,0ன்னு எடுத்தோம். ஃபோக்கஸுங்கிறதுக்கு வெர்டெக்ஸுக்கும் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ்ன்னு எடுப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருந்தோம். ஸோ ஒய்யோட வேல்யூ 0, அதனால் எக்ஸோட பாயிண்ட் தெரியாதுங்கிறதுனால a,0ன்னு எடுத்துட்டேன். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இது என்ன ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபிக்ஸடு லைனோட ஈக்குவேஷன். ஃபிக்ஸட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன இருந்ததோ அதே தான் வெர்டெக்ஸ்க்கும் அந்த ஃபிக்ஸட் லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால தான் x ஈக்குவல் டு -a அப்படின்னு எடுத்தேன். ஏன் -aன்னு எடுத்தேன்னா நெகட்டிவ் ஆக்சிஸில் கட் பண்ணும், ஏன்னா இது ஆரிஜின் பாயிண்டில் எடுத்ததுனால. ரைட்? அதே போல் தான் இங்கே எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டெக்ஸை வந்து h,k அப்படின்னு எடுத்துட்டாங்க. இங்கே ஆரிஜின் 0,0ன்னு எடுத்த மாதிரி இங்கே வெர்டெக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா h,k அப்படின்னு எடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா y - k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். நம்ம சர்க்குலர் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்ல, அதே போல தான். இல்லை ஹெச்சோட வேல்யூவை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், கேவோட வேல்யூவை ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால தான் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு கிடச்சிது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபோக்கஸ்னால் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெர்டெக்ஸ்க்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது இங்கிருந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஹெச்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா ஹெச் ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ ஹெச் ப்ளஸ் ஏ, ஒய் வந்து பார்த்தோன்னா அதே பாயிண்டில் தான் கட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் கே. ஸோ ஹெச் ப்ளஸ் ஏ ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே அப்படின்னு எடுத்துட்டான். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். டைரக்ட்ரிக்ஸ் அதாவது ஃபிக்ஸடு லைனோட பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் வெர்டெக்ஸ்க்கும் அந்த ஃபிக்ஸட் லைனுக்கு உண்டான டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்னு வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் ரைட் வேர்ட்ஸுக்கு. அதே போல் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸுக்கு ஈக்குவேஷன் வந்து வேறு மாதிரி வரும். அதாவது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. ஸோ இது போல் அடுத்தடுத்த ஈக்குவேஷன்லாம் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்தடுத்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ரைட்? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பார்த்தது ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்க்கு பார்த்தோம். அதே போல் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன், ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஓப்பன் அப்வர்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ், சாரி ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ். ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மைனஸ் a, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து 4a கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் ஆக்சிஸில் கட் பண்ணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸை மேஜராக வச்சுருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 0 அப்படின்னு இருக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, அதாவது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓப்பன் அப்வர்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயரில் வந்துச்சுனாலே ஒய் ஆக்சிஸை மேஜராக வச்சு தான் வரும். ஸோ இதில் பாசிட்டிவ் ப்ளஸ் 4ay அப்படின்னு வரதுனால ஓப்பன் அப்வர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இதில் ஃபோக்கஸ் என்னன்னு வரும் அப்படின்னா 0, a அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் தானே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்கிறதுனால 0, a ஒய் வேல்யூ எதுன்னு தெரியாதுங்கிறதுனால 0, a. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக 4a அப்படின்னு வச்சுக்கலாம். டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் ஆக்சிஸை கட் பண்ணுறதுனால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் a. ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் தான் லாஸ்ட் ஒன் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. அப்போது ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா 0, a. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து 4aன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு a. ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் வச்சு போட்டது. ஓகே? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னென்னா வெர்டெக்ஸ் ஆரிஜின் இல்லாமல் வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரைட்? நீங்கள் இந்த கண்டிஷன் வச்சு கூட டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போடலாம். இல்லைனா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெர்டெக்ஸை வேறு இடத்துல கொடுத்து வச்சுருக்க மாதிரி. ஓகேவா? வேறு எதாவது பாயிண்டில் இருந்து உங்களை சம் போட சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலாவாக டைரெக்டாக டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு தட். ஸோ நம்ம ஓப்பன் ரைட் வேர்ட்ஸ்க்கு எப்படி வருது அப்படிங்கிறத ஏற்கனவே டிரைவ் பண்ணியே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹெச், கே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச் மைனஸ் ஏ, 0 + k அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி என்ன வருதுன்னா ஒய் ஈக்குவல் டு கே. ஓகேவா? ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேஜராக இருக்குது. ஸோ அப்போது ஒய்யில் எந்த பாயிண்டில் அந்த லைன் கட் ஆகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு கே. ஏன்னா எந்த பாயிண்ட்டு நமக்கு பர்டிகுலராக தெரியாது. அதே போல் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து கான்ஸ்டன்ட் 4a. ஓகே, அடுத்து ஓப்பன் அப்வர்ட்ஸ்க்கு வருது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே.
ரைட். ஸோ இதில் வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹெச் கமா கே அப்படின்னு கிடைக்கும். ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா 0 + h, a + k. அதுவே ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் பார்த்தோன்னா x = hன்னு கிடைக்கும். டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்னென்னா y = k - a. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து பார்த்தோன்னா 4a. அதே போல் லாஸ்ட் ஒன் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்க்கு நம்ம எப்படி எடுக்கலாம்னா x - h² which is equal to -4 times of a into y - k. அப்போ வெர்டெக்ஸ் என்ன கிடைக்கும்னா h, kன்னு கிடைக்கும். ஃபோக்கஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா h, -a, k அப்படின்னு கிடைக்கும். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து பார்த்தோன்னா x = h. அதுவே டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா y = k + a. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா 4a அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் எல்லாமே எதுலேருந்து தான் டிரைவ் ஆகி வந்ததுன்னா நம்ம அந்த கான்செப்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் டிரைவ் ஆகி வந்தது. நீங்கள் அதனால் பேசிக் கான்செப்ட் வெர்டெக்ஸ் 0, 0 அப்படின்னு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆரிஜினில், அந்த கான்செப்டில் நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோம் ஞாபகம் வச்சுருந்தோமோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ். அதே போல் வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன இருந்துச்சோ அதே தான் வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கு உண்டான டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னிங்கனாலே உங்களால் ஃபார்முலாவை ஈஸியாக கொண்டு வர முடியும். ரைட். ஸோ ஃபார்முலா எப்படி நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கனாலே இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால் நம்ம டைரெக்டாக சம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியே காட்டுறேன். ரைட். தேங்க்யூ.